உத்தரப்பிரதேசத்தின் கங்கா தேசிய நெடுஞ்சாலையில் போர் விமானங்களை தரையிறக்கி போர் ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது. தேசிய அவசர நிலை மற்றும் யுத்தத்தின் போது இந்த சாலையை பயன்படுத்துவதற்காக இந்த ஒத்திகையை பாதுகாப்பு படை மேற்கொண்டது. கங்கா தேசிய நெடுஞ்சாலையின் ஒரு பகுதியாக உள்ள ஷாஜகான்பூர் விமான தளத்தில் பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஜாகுவார், ரஃபேல், மீராஜ் ரக போர் விமானங்கள் இந்த ஒத்திகையில் ஈடுபட்டன. இந்தியாவிலேயே இரவிலும் பகலிலும் போர் விமானங்கள் தரையிறங்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள முதல் விமான தளம் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஆதரித்ததை அந்நாட்டு முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் பூட்டோ ஏற்றுக்கொண்டுள்ளார். அண்மையில் தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் கடந்த காலங்களில் செய்த தவறுகளால் கடுமையான துன்பத்தை அனுபவித்ததாகவும் கூறியுள்ளார். இவரது தாயாரும் முன்னாள் பிரதமருமான பெனாசிர் பூட்டோ பயங்கரவாதிகளால் கொடூரமாக சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானால் இந்தியாவின் மீது நடத்தப்பட்ட சைபர் தாக்குதல்கள் தோல்வியை சந்தித்துள்ளன. இந்த சைபர் தாக்குதல்களை இந்தியா துல்லியமாக கண்டறிந்து முறியடித்துள்ளது. நக்ரோடா மற்றும் சுஞ்சுவான் ராணுவ பள்ளிகளின் இணையதளத்தை முடக்கி அதில் பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களை கிண்டலடித்து வீடியோ வெளியிட முயற்சி செய்தனர். இதேபோல முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு மருத்துவ சேவைகளை வழங்கும் இணையதளத்தை முடக்குவதற்கான முயற்சியும் முறியடிக்கப்பட்டது. இந்த அனைத்து முயற்சிகளையும் இந்தியா வெற்றிகரமாக முறியடித்தது. இந்நிலையில் ராணுவ ரீதியான இணையதளங்களை முடக்க முடியாத சூழலில் பொதுமக்கள் பயன்படுத்தும் சேவைகள், பள்ளிகளின் இணையதளங்களை முடக்க முயற்சித்து அதுவும் தோல்வியில் முடிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானை நிர்வாக ரீதியாக முடக்குவதற்கு வேறு சில நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளது. பயங்கரவாதத்துக்கு உதவி செய்யும் அந்நாட்டை மீண்டும் கிரே பட்டியலில் வைக்க FATF அமைப்பிடம் இந்தியா வலியுறுத்தி வருகிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் பாகிஸ்தான் கிரே பட்டியலில் வைக்கப்பட்டிருந்தது. இதனால் பாகிஸ்தானுக்கு சர்வதேச நிதி எதுவும் கிடைக்காமல் இருந்தது. இந்த நிலையில் 2022ஆம் ஆண்டு அந்த பட்டியலில் இருந்து பாகிஸ்தான் வெளியே வந்தது. தற்போது மீண்டும் அதே பட்டியலில் பாகிஸ்தானை சேர்க்க இந்தியா முயற்சித்து வருகிறது. இதற்கு அடுத்ததாக சர்வதேச பண நிதியம் பாகிஸ்தானுக்கு தரவுள்ள $7 பில்லியன் நிதியுதவிக்கும் இந்தியா முட்டுக்கட்டை போட்டு வருகிறது. இந்த பணம் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தப்படலாம் என இந்தியா தெரிவித்துள்ளது. வரும் ஜூலை மாதம் இதற்கான ஒப்பந்தம் போடப்பட உள்ள நிலையில் இந்தியா மேற்கொண்டு வரும் முயற்சி பாகிஸ்தானுக்கு பேரிடியாக அமையவுள்ளது. சர்வதேச வர்த்தகத்தை தட்டி தூக்கும் விழிஞ்சம். கேரளாவை வளமாக்கப் போகும் டீப் வாட்டர் துறைமுகம். கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி விழிஞ்சம் துறைமுகத்தை திறந்து வைத்தார். நாட்டின் முதல் டீப் வாட்டர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் துறைமுகமான இது கடல் வர்த்தகத்தில் முக்கிய மைல்கல்லாக இருக்கும். இதுவரை பெரிய சர்வதேச கப்பல்கள் இந்தியாவில் நிறுத்த துறைமுகம் இல்லாமல் இருந்த நிலையில் அந்த நிலையை விழிஞ்சம் துறைமுகம் மாற்றும். இதன் மூலம் அங்கு வர்த்தகம் பல மடங்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த துறைமுகத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் எனப்படும் அரசு தனியார் பங்களிப்பில் இணைந்து இந்த துறைமுகம் கட்டப்பட்டுள்ளது. 8867 கோடி செலவில் அதானி நிறுவனம் இந்த துறைமுகத்தை கட்டியுள்ளது. தேவையான சோதனைகள் எல்லாம் செய்து கடந்த டிசம்பர் மாதம் துறைமுகத்திற்கு வர்த்தக சான்றிதழ் வழங்கப்பட்ட நிலையில் இதை பிரதமர் மோடி இன்று திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் கேரள முதல்வர் பினராயி விஜயன், அதானி குழும தலைவர் கௌதம் அதானி ஆகியோர் பங்கேற்றனர். அதானி போர்ட்ஸ் மற்றும் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் லிமிடெட் என்ற பொதுத்துறை நிறுவனம் இணைந்து கட்டப்பட்ட இந்த துறைமுகம்தான் நாட்டின் முதல் டீப் வாட்டர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் துறைமுகமாகும். அதாவது சர்வதேச ரூட்களில் இயங்கும் பெரிய கப்பல்கள் இதுவரை கொழும்புக்கு செல்லும். அங்கிருந்து அது சிறிய கண்டெய்னர் கப்பல்களில் மாற்றப்பட்டு இந்தியாவுக்கு அனுப்பப்படும் சூழலே இருந்தது. இந்த விழிஞ்சம் துறைமுகம் அதுபோல பெரிய கப்பல்களை கூட எளிதாக கையாளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த வயதான தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த பகுதிகளில் தனியாக வசித்து வருபவர்களை குறிவைத்து தொடர்ந்து கொலை சம்பவங்கள் நடைபெறுகின்றன. கடந்த 2023ஆம் ஆண்டும் பல்லடம் பகுதியில் ஒரே குடும்பத்தில் 4 பேர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் நடந்தது. கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் திருப்பூர் மாவட்டம் சேமலைக்கவுண்டம் பாளையத்தில் தாய், தந்தை, மகன் என 3 பேர் கொலை செய்யப்பட்டனர். அனைத்து கொலைகளுமே சுமார் 50 கிலோமீட்டர் சுற்றளவில் தான் நடைபெறுகின்றன. கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இது மாதிரியான கொலை சம்பவங்களில் இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. ஒரு தடயம் கூட கிடைக்காமல் காவல்துறை திணறி வருகிறது.
பொதுமக்கள் மிகவும் அச்சத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில குற்றங்கள் மட்டுமே நடைபெறுகின்றன என்று சட்டமன்றத்தில் சாதாரணமாக கூறுகிறார். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மோசமடைந்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கொங்கு பகுதியில் மீண்டும் மீண்டும் அரங்கேறி வரும் இதுபோன்ற கொடூர சம்பவங்கள் நம்மை அச்சத்தில் உறைய வைப்பதோடு திராவிட மாடல் ஆட்சியில் சிறு குழந்தைகள் முதல் வயதானோர் வரை எவருக்கும் பாதுகாப்பில்லை என்ற கசப்பான உண்மையையும் நமக்கு உணர்த்துகிறது எனவும் கூறியுள்ளார்.